அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நூருல்ஸ் மினி கிச்சன். நான் உங்கள் நூருல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் நைட்டே 200 கிராம் சென்னா இருக்கும், அதை நைட்டே நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ குக்கரில் ஒரு 4 விசில் போட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்னதாக நான் நல்லா வெட்டி வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுனால போதும். கொஞ்சம் அளவு கூட எடுத்திங்கன்னா வெங்காயம் அதுக்கு தக்கன கூட எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். இதில் வெறும் நம்ம புதினா இலை மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது. ஏன்னா எல்லாம் இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிடும்போது பிடிக்காது. அதனால் வெறும் புதினா இலை மட்டும்தான் நான் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் நான் ஏற்கனவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன். அதனால் அது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும், நல்லா வாசமாக இருக்கும். வேறு பட்டை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் வெறும் நான் 2 மீடியம் சைஸு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, தனி மிளகாத்தூள், அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே போட்டால் தான் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கவே. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் நல்லா தக்காளி எடுத்துக்கோங்க. அது நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றினா தான் கொஞ்சம் அந்த கிரேவி நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். நான் தக்காளி வெட்டி போட்டால் அவ்வளோ ஒன்றும் டேஸ்ட்டாக நல்லா இருக்காது. அதனால் நான் 2 தக்காளி நல்லா அரைச்சி நைஸாக அதை நம்ம எண்ணெயிலே ஊற்றி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த தக்காளியிலேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அது கலர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பொடி மட்டும்தான் நான் போடுறேன். இது வீட்டில் இல்லை, நான் கடையில் வாங்கி வச்ச பொடி தான். வெறும் கரம் மசாலா பொடி மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் அந்த வாடை போட வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கடலையில் உப்பு போட்டு தான் அவிச்சு வச்சுருக்கோம். அதனால் உப்பு பார்த்து தான் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. சீனி போடுறதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. அந்த கடலையில் ஒரு கைப்பிடி அளவு கடலை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். மிச்ச கடலை அப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் கடலையை அரைச்சி போட்டால் தான் அந்த கிரேவி நல்லா திக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த கடலையோட தண்ணியோட தான் நம்ம ஊற்றணும். கடலை தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதில் தான் சத்தெல்லாம் இருக்கும். கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் கரெக்டாக அந்த கடலை வேக வைக்கும்போது அளவாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போ நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இதையும் நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா குக்கரில் ஒரு விசில் இல்லைனா 2 விசில் வைக்கணும். அப்போ தான் அது அந்த கிரேவி நல்லா திக்காக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு விசில் போட்டுக்கிறேன் குக்கரில். இப்போ நான் ஒரு விசில் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கு கிரேவி. பார்க்க மட்டும் இல்லை, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நூருல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.